Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, காலையில் எழுந்தவுடன் தலைவலி அதிகமாக இருக்கின்றது. அது 1 or 2 hours கழித்து 10 மணிக்கு மேலே அது கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும். தினமுமே காலையில் எழும் பொழுது தலைவலியும் தலைபாரமும் இருக்கின்றது. அப்போ தலைவலி வராமல் தலைபாரம் இருக்காமல் இருப்பதற்குரிய பயிற்சிகளை பார்க்க போகிறோம். உடலில் மனதில் என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அதற்கு இந்த ஓம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடியது. ஸோ இன்றைக்கு நாம் இந்த பயிற்சிகள்லாம் செய்வதற்கு முன்பாக 6 முறை ஓம்காரத்தை உச்சரிக்க போகிறோம். அந்த ஓம்னு உச்சரிக்கும் பொழுது, ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலேருந்து மேல் நோக்கி வந்து இம்முன்னு சொல்லும் பொழுது அப்படியே அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே ஒரு நல்ல பலனை கொடுக்கும். தலைப்பகுதி முழுக்க மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து நமக்கு சைனஸ், ஆஸ்மா அந்த மாதிரி இருந்தாலும் தலைவலி வரும். அது வராமல் இருப்பதற்கும் வாத பித்த சிலேத்துமத்தினுடைய தன்மை சமப்படுத்தக்கூடிய நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய எளிமையான பயிற்சிகளையும் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் நன்றாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நமது உடலுக்குள் இருக்கக்கூடிய 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்மசக்தி, மெய் உணர்வு, அந்த உயிர் ஆற்றல், அதனை முதிரையின் மூலமாக, யோகாசனத்தின் மூலமாக, பிராணாயாமத்தின் மூலமாக, தியானத்தின் மூலமாக இந்த உடல் முழுக்க அதை பரவை செய்து சிறப்பாக வாழச் செய்ய முடியும். இதோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அடிக்கடி நம்ம கூறுவது தான், மாமுனி பதஞ்சலி மகரிஷி தனது யோக கோட்பாட்டில் இயமம் நியமம் ஆசனம் இருக்கார். அந்த இயமம் நியமம் உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஒழுக்க கோட்பாடு. காலை எடக்கூடிய நேரம் 4 மணி இல்லை 5 மணி, இரவு படுக்கக்கூடிய நேரம் 9:30 to 10. அந்த 9:30லேருந்து காலை 3 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கணும். உணவிலும் ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்க போகிறாங்க. 5 இல்லை 6 முறை உச்சரிச்சுக்கலாம். அந்த ஓம்காரத்தை உச்சரிக்கும் பொழுது முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். மெதுவாக அந்த ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலிருந்து அந்த பிராணன் மேல் நோக்கி வர்ற மாதிரி பாவனை பண்ணி தலைக்கு மேலே வந்து இம்முன்னு சொல்லும் பொழுது அநாகத மையம் இதயத்தினுடைய உள்பகுதியில் அந்த உணர்வை தியானம் செய்கின்றோம். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஓ நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. அந்த ஓம்கார அதிர்வலைகளை உடல் முழுக்க நல்ல உணர்வுனால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓ இப்போ இந்த ஓம்கார அதிர்வலைகளை மனசுனால உடல் முழுக்க தலை முதல் கால் வரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை பண்ண போகிறாங்க. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை பண்ண போகிறாங்க. கைகள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 5 times மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்க முத்திரை பண்ண போகிறாங்க. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 4 விரலும் கோத்துக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மனம் மூச்சில் இயக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரல் நேராக வச்சுக்கோங்க. மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. கால் நீட்டி வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். கணேச முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரம்மா முத்திரை. முதல்ல ஆதி முத்திரை பண்ணிக்கோங்க. கை அப்படி இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லிங்க முத்திரை. எல்லா கையும் சேர்த்துக்கோங்க. இடது கை கட்டவரையில் நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு பத்மாசனம் போட்டுக்கோங்க. 2 கை சின்முத்திரை. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இப்போ அப்படியே கையை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தலைக்கு மேலே கழுத்து லேசாக பின்னாடி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தலைக்கு மேலே கழுத்து லேசாக பின்னாடி சாய்ச்சிக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஸ்பீடாக. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கை சின்முத்திரை. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. 2 நாஸ் வழியாக மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் ஒரு முறை மூச்சை உள்ளழுங்க. மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. இப்போ உங்கள் மனது அப்படியே இதயத்தினுடைய உள்பகுதி அநாகத மையம். உங்களது மூச்சோட்டத்தை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள்.
இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். ஒரு நிமிடம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். இப்போ அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, மூலாதார மையம், உங்களது உணர்வை அந்த இடத்திலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். உங்களது உணர்வை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி, உள்பகுதி, அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி மிக எளிமையான பயிற்சி. தொடர்ந்து இதை காலை, மதிய, மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மதியம் செய்ய முடியாதவர்கள் காலை, மாலை 2 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.